ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு சனி 3லேருந்து 4க்கு போகிறாரு. மார்ச் 29 பயிற்சி ஆகிறாரு. ஆனால் நான் இந்த பதிவில் எடுத்துக்க போகிறது ஒரு மாதம், அதாவது ஏப்ரல் 28 வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாகத்தில் மீனராசியில் சனி இருக்கார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதிக்கு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் மாறுறாரு. இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம இந்த தனுசுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் தனுசு லக்னன்னு உடனே மொத்தமாக எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறாருன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மூலம் 1ஆம் பாதத்தில் லக்னம் அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் உடனடியாக 4ஆம் இடத்து சனி அமலுக்கு வரும். அப்போ அர்த்தாஷ்டம சனி தொடங்கிடுதுன்னு அர்த்தம். அப்போ அதனுடைய இம்பேக்ட்டு ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து ஏப்ரல் 28க்கு அப்புறம் உத்திரட்டாதிக்கு மாறிடுது. சனி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ பிரச்சனையே கிடையாது. அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய இம்பேக்ட் எடுத்த உடனே முதல் மாதம் இந்த முதல் புள்ளியில் யாரெல்லாம் மூலம் 1ல் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த இம்பேக்ட்டு அதிகமாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும்? வேலையில் திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உறவுகளை கொஞ்சம் பிரித்து வைக்கும், தாயார் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டதில் தேவையில்லாமல் மனசஞ்சலங்களை ஏற்படுத்தும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும், சுமை அதிகமாக இருக்கும். இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது மாதிரி காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தையாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய அனுசரணை, உறவு முறைகள் இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிடும். தந்தைக்கு பாதகத்தை செய்யும். வெளிநாடு பிரயாணம் போகலான் இருந்தேன், வெளிநாட்டு தொடர்புகள் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு டெவலப் பண்ணலான் இருந்தேன், அதுக்கெல்லாம் தடையாயிரும். பூர்வீக சம்மந்தப்பட்டதில் லாக் ஆயிரும். இது எடுத்த உடனே இந்த ஒரு மாதத்துக்கு யாரெல்லாம் முதல் புள்ளியோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. யாருக்கு மூலம் 1ல் லக்னம் அமைதோ அவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து சனி நட்சத்திரத்துக்கு சனி மாறின உடனே ஏப்ரல் 28க்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. அப்போவும் அர்த்தாஷ்டம சனி தான். ஆனால் நம்மளுக்கு சனி திசா புத்தி அந்தர சூட்சுமாக நடந்தால் நீங்கள் சனியை பற்றி பாருங்கள். அது நடக்கலைன்னா பிரச்சனையே இல்லை, விட்டுடலாம். சரி, அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்துக்கு மாறின பிறகு அந்த 4ஆம் பாவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வாரான்னா செய்ய மாட்டார். காரணம் என்னென்னா, உங்களுக்கு முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவினுடைய 4ஆம் பாதம் தான் ஃபுல்லாக பொறுப்பை ஏற்றுக்குது 4ஆம் இடத்துக்கு. அதனால் அதை மறந்துடுங்க. இப்போ நீங்கள் கேதுவினுடைய மற்ற 3 பாதமும், கேதுவினுடைய 3 பாதம், அதாவது 2, 3, 4 பாதமும் பூராடம் 1 பாதமும் சேர்ந்து பிறந்திருந்தீங்கன்னா அப்போ சனி இந்த ஏப்ரல் 28க்கு அப்புறம் அர்த்தாஷ்டம சனியாக உள்ளே வர்றாரு. உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஒர்க்லோடு அதிகம் கொடுப்பார், சுமையை கொடுப்பார். கடன் சார்ந்த தொல்லைகள், உறவுகள் சார்ந்த தொல்லைகள், ஒரு எதுலேயுமே ஒரு திருப்தியாக இல்லாத மனசு, இது மாதிரி ஹெவி வெயிட்டாக இருக்கும் மனசு. அந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்துறது உங்களுக்கு மட்டும்தான். யாரெல்லாம் மூலம் 2, 3, 4 பூராடம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சனி பக்காவாக 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கான்செப்டை வச்சு வேலை செய்வார். அது எப்போ உங்களுக்கு பாதிப்பு தரும்னா, உங்களுக்கு திசாபுத்தி அந்தர சூட்சமத்தில் சனியினுடைய பங்களிப்பு இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு தரும். அதுக்கப்புறம் பிறக்கிறீங்கன்னு வைங்க, பூராடம் 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம், இந்த 4 பாதத்தில் பிறக்கிறீங்கன்னா அங்கே 4ஆம் இடத்துல ரேவதி 4 பாதத்தில் சனி போகணும். அந்த இதில் போகும்போது தான் 4ஆம் இடமாக வருது. அப்போ அது வரைக்கும் 3க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல நம்ம பவுண்ட்ரி நிர்ணயம் பண்ணுறதுக்கு எதை பார்க்கணும்? நம்ம லக்ன புள்ளியை பார்க்கணும். அப்போ லக்ன புள்ளி முதல் பாதத்தில் இருந்தால் மட்டும்தான் எடுத்த உடனே முதல் நாளாக என்ட்ரி ஆகுறதுன்னு அர்த்தம். லக்னம் நமக்கு இப்போ பாத வித்தியாசத்துக்கு கடந்து பின்னால் இருந்தால் அப்படின்னா அந்த கால அவகாசத்துக்கு தகுந்து கழிச்சிட்டு தான் அந்த பாவத்துக்கே போகும். அப்போ நம்ம கணக்கெடுக்கிறதுல மொத்தம் பொதுவாக 4ல் போயிடுச்சுன்னு எடுக்கிறத விட புள்ளி விவரமாக நீங்கள் 4ல் போகிறத பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தனுசுக்கு சனி 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உடையவர். ஆனால் சனியினுடைய நட்சத்திரம் 4, 8, 12 இருக்குது. நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி 4, 8, 12 இருந்திருந்தாருன்னா வெயிட்டேஜ் அதிகம், அதாவது ப்ராப்ளம் அதிகம்.
அப்படி இல்லாமல் 3, 7, 11 நம்ம ஜனஜாதத்தில் சனி இருந்தாருன்னா ப்ராப்ளம் குறைவு, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு சனி திசை வராமல் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. புத்தி வருதா, சூட்சுமா அந்தரம் வருதா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த அந்தரம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு டென்ஷனை கொடுக்கும், அவ்வளோதான். அப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஜாதகத்தில் சனி மோசமானவராக இருந்து தசாபுத்தி அந்தரம் நடந்தால் கஷ்டம் அதிகம். என்னென்னா பொருள் சேர்க்க முடியாது, தேவையில்லாத பொருளை நஷ்டப்படுத்திடுவோம், விரைய செலவுகள் அதிகமாகும், உறவுகளால் வலி வேதனைகள் உருவாகும். ப்ராப்பர்ட்டியே பார்த்திங்கன்னா இப்போ அது பார்த்து கடினமான விலை கொடுத்து வாங்குவோம், அதனால் கடன் சுமை அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் சில சிரமங்களை கொடுக்கும். அதே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவோ, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவோ, அதில் சனி ஸ்ட்ராங்காக எப்படி வேலை செய்கிறாருன்னா ஒரு ஈகோவை கொடுத்துட்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்டு, பகை சம்மந்தப்பட்ட நேச்சரை கொடுத்துட்றாரு. அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இப்போ நீங்கள் இந்த 4 பாதம் தவிர, அதாவது பூராடம் 4ஆம் பாதம், பூராடத்தில் உத்திராடம் 1 பாதம், இந்த 2 பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா இப்போ மூல நட்சத்திரத்தில் 4 பாதம் முடிஞ்சு பூராட நட்சத்திரத்தில் 1 பாதம் வரைக்கும் நமக்கு இந்த சனியினுடைய இது. பூராடம் 3 பாதமும் உத்திராடம் 1 பாதமும் சேர்ந்து பிறக்கிறவங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் எப்போ போய் சனி டச் ஆகிறாரோ அப்போ தான் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. அது வரைக்கும் 3ல் இருக்கிறதா தான் அர்த்தம், 4க்கு போகல. மீனராசிக்கே சனி போயிட்டா கூட அது உங்கள் 3னுடைய எல்லைக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரேவதி நட்சத்திரத்தை போய் சனி தொடும்போது தான் உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. அது 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து அதை டச் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் கேர் எடுத்துக்கணும். அது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே 3ல் இருக்கிற பலனை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். சரி, 3ஆம் இடத்துல என்ன கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன பிரயாணங்கள், மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள், இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, அதே போல் உறவுகள் சார்ந்த சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சனி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கு. இப்போ 4ல் வந்தால் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும். அதாவது பண ரீதியாக நமக்கு 4, 8, 12ங்கிற கான்செப்ட் அதிக உழைப்பு குறைந்த வருவாய் அப்படிங்கிறத குறிக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.